6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தமே தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தம்முடைய குமாரனையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ரோமர்லயே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம், அவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஆசீர்வாதமான பிரசங்கம் வராது. பரிசுத்த பிரசங்கம் தான் ரொம்ப வரும். ஆசீர்வாத பிரசங்கம் ஆண்டவர் பேச சொல்றேன் அப்படின்னாலும் நான் பேசுகிறேன். அதனால இந்த ப்ராஸ்பரிட்டியே நானா எடுத்து பேசல, கர்த்தர் பேச சொல்றதுனால பேசுறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இங்க வாசிக்கிறோம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் ஒரு பாவம் அல்ல. மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், என் வீட்டில் தங்கம் இருப்பதோ வெள்ளி இருப்பதோ பணம் இருப்பதோ அது பாவம் அல்ல, அதனால் நான் நரகம் போவது இல்லை. எனக்கு இடம் இருப்பதோ நிலம் இருப்பதோ களஞ்சியங்கள் இருப்பதோ பாவம் அல்ல, அதனால் நான் பரலோகம் போக மாட்டேன்னு என்றால. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படிச்ச போது சந்தேகம் வந்திருக்கலாம், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒட்டகம் ஊசியின் காதில் கூட போயிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் 1 தீமோத்தேயு 6:14 என்று நினைக்கிறேன், அதில் அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இராதபடிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு ஆதாரங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைப்பதற்காக அவங்க என்ன செய்யுமா, தான தர்மம் பண்ணணும், உதாரத்துவமா கொடுக்கணும், தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும், ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை சொல்கிறார். அப்ப நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கக்கூடாது என்பது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க பணத்தின் மேல உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்க பணம் உங்களுக்கு தான் சொந்தம்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க பணத்தை கொண்டு உதாரத்துவமாக இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள். இதன் மூலியமாக நீங்கள் பரலோகத்துக்கு வரும் பொழுது அங்கே உங்களுக்கு வருங்காலத்துக்கு ஆதாரமான பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. பொக்கிஷதாரராக தேவன் உங்களை வைத்த தேவ திட்டத்தை யோசேப்பை போல அநேகருக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு உக்கிரான ஊழியத்தை செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், இது ரெண்டு தான் கம்பேர் பண்ணி சமநிலை பிரமாணம் என்று சொல்கிறார். புறஜாதியார் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எருசலேமிலே ரட்சிக்கப்பட்ட சபையார் யூதர்களாக இருக்கிறவர்கள், இஸ்ரவேலராக இருக்கிறவர்கள், அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது உபத்திரவத்தினாலே தங்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களிலிருந்து தரித்திரமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பஞ்சம் வந்துவிட்டது, அவர்களுக்கு பற்றாக்குறை வந்துவிட்டது. இப்போ பவுல் புறஜாதி சபைக்கு எழுதுகிறார், இந்த காலத்தில் உங்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுடைய வறுமைக்கு உதவி வேண்டும். அவர்களுடைய ஐஸ்வர்யம் எப்படி உங்களுடைய வறுமைக்கு உதவுச்சோ, அவர் சொல்ற அந்த ஐஸ்வர்யம் என்ன? யூதர்களுடைய ஐஸ்வர்யம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரால் உண்டாகிற ரட்சிப்பும். புறஜாதியாருக்கு இயேசு சொந்தம் இல்லை, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் யூதர்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கு ரட்சிப்பின் ஒளியாக மாறினார். இப்ப அதை ஐஸ்வர்யத்தை கம்பேர் பண்றார். that is called spiritual blessings. இப்ப சரீர பிரகாரமாக புறஜாதியார் ஆசீர்வாதமாக பொன்னும் வெள்ளியும் நிலமும் ஆஸ்தியும் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய ஐஸ்வர்யம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுது. அப்ப அவர் என்ன சொல்கிறார்? இது ஒரு சமநிலை பிரமாணம் என்று சொல்கிறார். நீங்க நல்ல பணக்காரனை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி அவ்வளவா இருக்காது. வசதியா இருக்கிறவங்கள பாருங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி பெருசா இருக்க. டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு பெருமை வரும், டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மனமேட்டுமே, அப்படியே கர்ப்பம், அந்த மாதிரிலாம் வர்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா ஏழைகளை பாருங்கள், ஐஸ்வர்யம் இல்லாத ஏழைகளை பாருங்க, அவங்களுக்கு கிருபைகள் இருக்கும், வரங்கள் இருக்கும், அவங்க ஜெபம் பண்ண உடனே நடக்கும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிருபை பெற்றவர்களாக, தேவன் மேல பயங்கர விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆகவே அவர் அதை சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறார்.
ஆகவே ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் நரகம் போவான்ங்கிற கான்செப்ட் தவறு. எவன் ஒருவன் தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் தான் பரலோகம் போக முடியாது. ரைட்? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரைட். இது புரிஞ்சுச்சுன்னா அடுத்த காரியத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கலாம். முதலாவதாக மீகா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு சாபத்தை நாம பார்க்கிறோம். மீகா 6:14 ஒரு சாபம் பாருங்க. நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், ஆ. உனக்குள்ளே சோர் உண்டாகும், நீ ம். பதன பண்ணியும் தவிப்பதில்லை, ம். நீ தப்புவிப்பதையும் போதும். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். சரியா? இப்ப வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்னும் போவாஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு வே- கடைசி வரியை நான் சாப்பாட்டு படிக்கிறேன். வேலை- அவள் சாப்பிட்டு திருப்தி திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். இந்த மோவாப் வரும்போது எப்படி வருகிறாள்? எல்லாவற்றையும் இழந்து தனித்துவளான நகோமியோடு சேர்ந்து ஒரு விதவை பெண்ணாக புறஜாதியார் கோத்திரத்திலே ஆகாதவளாக அவள் உள்ளே வருகிறாள். ஆனால் இப்ப அடுத்த வேலை ஆகாரம் எங்கே என்று அவளுக்கு தெரியாது. அவள் சொல்லுகிறாள், உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்தீரே, அதுக்கு நான் தகுதி இல்லை, வேலைக்காரனா வைக்கிறதுக்கே தகுதி இல்லை, ஆனா என்ன வேலைக்காரர்களோட வைத்தீரே, உம்முடைய அப்பம் கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றிங்கிறா. அவ்வளவு லீஸ்ட் அண்ட் லாஸ்டாக கடைசியாக ஒடுக்கப்பட்டவளாக அல்லது ஒதுக்கப்பட்டவளாக இருந்த அவள் சொல்லுகிறாள், தேவன் அவளை தெரிந்து கொண்ட பொழுது அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்க பாருங்க, அது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில நாம ஒழுங்கா நமக்கு சோறு கிடைக்குதுங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் பாராட்டு இறக்கும். ஏன்னா நான் இந்த ஊர்ல திருச்சிக்கு வந்தபோது தனியா சபை வச்சு நடத்த ஆரம்பிக்கிற காலத்துல விசுவாசி கம்மி. 8 ரூபாய் 7 ரூபாய் தான் வார காணிக்கை, தசமபாகம்லாம் கொடுக்கறவங்க யாருமே கிடையாது. அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது கொஞ்சம் மாவு தான் வாங்குவேன். 1/4 கிலோ மாவு வாங்கி ஒரு 4 நாளைக்கு வச்சுக்குவேன். இவ்வளோ பெரிய ஒரு உருண்டை சப்பாத்தி செஞ்சு அதை மெல்லிசா அப்பளம் மாட்டா 4 தேய்ப்பேன். 4 தான் வரும். மெல்லிசா அப்பளம் மாட்டா தேய்ச்சி கண்ணை ஏமாத்துறதுக்காக தோசைக்கல் திருப்பி போட்டு அதில் சுக்கா சப்பாத்தியாக சுட்டு எடுத்து அரை தக்காளி அரை வெங்காயம், அப்புறம் அடுத்த நாளைக்கு இந்த அரை மிளகாத்தூள் உப்பு, இதுதான் என்னுடைய இன்க்ரீடியன்ட். கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு வடை சட்டியில் தடவி விட்டு வணக்கி எடுத்து இதில் என்ன செய்யணும், 12 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். அதுக்கடுத்து ஹவுஸ் ஹோஸ்டிங் போகும்போது 6 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். ஏன்னா விசுவாசிகளுக்கு முகம் வாட்டமாக தெரியக்கூடாது என்பதற்காக. ஆனால் வயிற்று பசி பத்தவே பத்தாது. இதுதான் என் வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்து சஃபிஷியண்ட்டாக நல்ல ஆகாரம் கொடுத்தா வாய் கொழுப்பு பேச தொல்லுது. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுற, மடால்னு மண்டையில் ஒரு குட்டி நம்முடைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் கண்ணு முன்னால் காமிச்சு, அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சக்கரை வியாதி டாக்டர் தின்னா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நிலைமை வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு உள்ளுணர்வு கேட்டுச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் போதிக்கிற நீ உன்னைத்தானா போதியா இருக்கலாமான்னு ஆவியானவர் உணர்த்தின உடனே மனத்தாழ்மையோடு என்னை தாழ்த்தினேன் தேவ சமூகத்தில். முதல்ல என்னைக்குன்னு நினைச்சு கொள்ளுங்க, எனக்கு அது இல்லை, பிரியாணி இல்லை, கறி இல்லை, கோழி இல்லைங்கிறத விட முதல்ல நான் சாப்பிட எனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைய பணக்காரர்களுக்கு பணம் இருந்தும் ஆகாரம் இருந்தும் சாப்பிட முடியாதபடிக்கு வியாதிகளினாலே அவங்க மனம் முடிவாய் படுத்து கிடக்கிறார்கள். பழைய சோறுனாலும் பழைய சோறு கரைச்சு குடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறாருன்னா நம்ம சாப்பிட்றோன்னா அது அவருடைய கிருபை. இதுல 2வது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, சாப்பிட்டு திருப்தி அடைதல். பிரதலியா சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம மீனா வீட்டில இருந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் வீட்லையும் சிக்கனோ மீனோ கறியோ மேமேவோ மேவோ கொக்குருக்கோவோ அல்லது மீனோ ஏதாவது ஒண்ணு இல்லாம இன்னைக்கு மதியான சாப்பாடு நிக்காது. அப்படி ஒரு வேலை செய்ய முடியலன்னா ஸ்விக்கிலேயோ எதுலேயோ பிரியாணி ஆர்டர் போட்டாவது நீங்க என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்க, இல்லை வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று சொல்லுகிறேன், நாம் திருப்தியாய் சாப்பிடுவது அவருடைய கிருபை. அல்லேலூயா. மீகால அந்த சாம்பல் சொல்கிறார், நம்ம வாசித்தது போல நீ சாப்பிட்டும் திருப்தியாக இருப்பாய். பாருங்க, இன்னொரு துன்மார்க்க சந்ததியை சங்கீதக்காரன் சொல்றான், அவர்கள் நாய்களை போல விட்டு ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள், அவர்களுக்கு ஒருவனும் அப்பம் தர மாட்டான், அப்பத்துக்கு இறந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சாபம் சொல்லுது.
ஆனால் நமக்கு அப்பத்தை தருகிறார், திருப்தி அடைய செய்கிறார். அதில் எப்படி திருப்தி அடைய செய்கிறார்? நீதிமொழிகள் 13:25 சொல்கிறது, நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறானா. என்னங்க? நீதிமான் தனக்கு திருப்தி உண்டாக புசிக்கிறார். மார்க் 6:42 வாசிக்கிறோம், இயேசு அப்பத்தையும் மீனையும் பிட்டு கொடுத்த போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஏன் நம்மை திருப்திப்படுத்துகிறார்? மார்க் 7:27 சொல்கிறது, அவர் யாரை திருப்திப்படுத்துகிறார்னா தன்னுடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, ரட்சிக்கப்படாதவர்களை இரண்டாவது வைக்கிறார். என் பிள்ளைங்க சாப்பிட்டது போகத்தான் நீ சாப்பிடணும். என் பிள்ளைகளுடைய அப்பத்தை உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஆவிக்குரிய விதத்தில் ரட்சிப்பா இருந்தாலும் இஸ்ரவேலர் புரியாது என்ற வித்தியாசம் இருந்தாலும், இங்கே நம்ம பிள்ளைகள் நிலையில வாசிக்கும் போது முதல்ல ஆண்டவருடைய கவனம் முழுவதும் நான் நல்லா சாப்பிட்டேனாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரோ, உங்க கணவர் மனைவி கேட்கிறாங்களோ, அல்லது உங்க அம்மா அப்பா கேட்கிறாங்களோ, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக கவலைப்படுகிறார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி பிள்ளைகளாகிய உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம படிக்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆரம்பத்துல மாசம் 15 நாள் உங்களுக்கு எப்படி ஃபீட் பண்றாரோ, மாச கடைசியிலையும் ஆண்டவர் அப்படியே ஃபீட் பண்ணுவார். அந்த காண ஒரு கல்யாணத்துல அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த வீட்டு எஜமான பார்த்து சொல்றான், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுன்னு அப்புறமா ருசி குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவாங்க, நீரோ ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பும் ருசியில திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் தந்தீரே அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் 10ஆம் தேதி வரைக்கும் தான் வல்லமை உள்ளவர் அல்ல. என் ஆண்டவர் 31ஆம் தேதிக்கும் வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை 42 நாள் வந்தாலும் 42வது நாளுக்கும் அவர் வல்லவரா இருக்கிறார். என்னை போஷிக்க மாசம் முதல் தேதியில மட்டும் வல்லவர் அல்ல, மாசத்தின் கடைசி தேதியிலையும் ஆண்டின் கடைசி தேதியிலையும் என்னுடைய வயது முதிர்ந்த நாட்களிலேயும் என்னை போஷிக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நம்ம படிச்சு பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 7, 9, 10 பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அப்பம் கேட்கிறாங்களாம், இவர் கல்ல தரமாட்டார். மீனை கேட்கிறாங்களாம், இவர் பாம்பை தரமாட்டார். முட்டையை கேட்கிறாங்களாம், இவர் தேலை தரமாட்டார். நாம ஸ்பெஷலாய் கேட்டால் ஸ்பெஷலாய் தர வல்லவர், விதவிதமாய் கேட்டால் விதவிதமாய் தரவும் வல்லவர். நீங்கள் காடையை கேட்டு பாருங்கள், இன்றைக்கு காடை 65 உங்களுக்கு வரும். இன்றைக்கு மீன் வறுவல் வேண்டும் என்று கேட்டு பாருங்கள், உங்க ஒருத்தருக்காக கர்த்தர் தனியாக மீன் வறுவலை செஞ்சு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பாஸ்டர் கேட்டரிங் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு யோசிக்காதீங்க. கேட்டரிங் பிரசங்கம் தான். ஆண்டவர் நம்மளை புசித்து திருப்தி அடைய செய்வதில் நம்முடைய ஆண்டவரை போல விதவிதமா நம்மளை சாப்பிட வச்சு நம்மளை திருப்தி அடைய வச்சு பார்க்கிற கடவுள் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அது என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டா இருந்தாலும் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் முயல் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பிரான்சிஸை முயல் வளர்க்கும்படி கர்த்தர் ஏவி ஒரு 2 முயலை எனக்கு காணிக்கையாக கொடுக்கும்படி செய்வார். நீங்கள் கோழி வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மலைப்பட்டியில நல்ல கோழிகளை வளர்த்து எனக்கு 2 கோழிகளை நல்ல ஒரு சேவலும் நல்ல வெடக்கோழியும் தரும்படி கர்த்தர் ஏவுவார். அல்லேலூயா. ஆமா, திடீர்னு ஒருவேளை திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிவாவின் உள்ளத்தை ஏவி போய் வாங்கிட்டு வர செஞ்சு. என் வாழ்க்கையில் நடக்கிறது தான் சொல்றேன். என்ன மனசுல ஆசைப்படுறனோ ஒன்று என் மனைவி அதை செஞ்சு வைப்பாங்க. மலையில் இருக்கும்போது விசுவாசிகள் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எனக்காக ஒரு ஆட்டை கீழே தள்ளி விட்டுருவார். ஆபிரகாமுக்காக கொம்பை சிக்க வச்சிருந்தாருன்னா இப்போ எனக்காக ஒரு ஆடு இருக்காது. அவன் இருக்கு, அவங்ககிட்ட சொன்னா அவன் அறுக்க மாட்டான். அதனால தேவதூதன்கிட்ட பார்த்து சொல்லுவார், பார்ப்பா அந்த ஆடு கொஞ்சம் கீழே தள்ளி விட, என் பையன் சாப்பிடணும்னு சொல்றாரு, கீழே தள்ளி விடுன்றுவாரு. தேவதூதன் போய் அந்த ஆட்டை கீழே தள்ளி விட்டுருவாரு. அது இடுப்பெலும்பு முடிஞ்சு போயிடும், நீ காப்பாற்ற முடியாது, நம்ம அறுத்து கூறு போட்டு வைப்பான். அதையே விசுவாசியை போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். குழம்பு செஞ்சு ஐயாவுக்கு கொண்டு போய் குடும்பாரு. நான் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து போக மணக்க இட்லியும் நல்ல ஆட்டுக்கறி குழம்பும். இங்கே இருக்கிற ஆடெல்லாம் நல்ல கறி இருக்குது, அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க, ஒரிஜினல் கறி. சும்மா மணக்க சாப்பிட்டது என்ன போல சாப்பிட்டு. அதே போல் இன்னொன்று சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இதையும் எனக்கு கொடுத்தார். இதை சொன்னால் என்னை ஜெயிலுக்கு கொண்டு போட்டுருவாங்க. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அதை கொடுத்தாங்க. நான் அதையும் சமைத்து என் மனைவி தேவ கிருவினால வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அவங்களுக்கு பங்கு கொடுக்கவில்லை. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே நான் ஒருவனே நன்றாக அதை சமைத்து புசித்து திருப்தியாய் புசித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நம்ம ஆசைப்பட்டா தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஏதாவது அப்படி ஏதாவது தப்பாக்குது இறங்கிறாதுங்க. என்னடா பாஸ் சொன்னாரு அப்படின்ட்டு. என்ன சொல்றேன்னா, பிள்ளைகளாகிய நாம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர் கம்பேர் பண்ற பொல்லாதவன் நீ, உன் குழந்தைக்கு நீ நல்ல ஈவ தரையே, பரலோகத்தின் பிதா நானே உனக்கு தராம இருப்பேனா? அதனால அவங்க அன்பு கூறல இவங்க அன்பு கூறலைன்னெல்லாம் வருத்தப்படாதீங்க. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அதை கான்ஃபிடென்ட்டா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு வசனம் சொல்றேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோவான் 16:24 நினைக்கிறேன். கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாக்கோபு 1:17 சொல்றது, யாதொரு வேற்றுமை நிழல் அவருக்கு இல்லை. நாம ஒன்ன கேட்டா ஆண்டவர் இன்னொன்னு தர மாட்டார். லாபான் என்ன பண்ணா, ராகேலை கல்யாணம் பண்றதுக்கு அவளை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்றேன்னு அவளை இது பண்ணா, ராத்திரி கொண்டு வந்து லேயால கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் அடுத்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்காமையே இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர். எனக்கு பேண்ட் ஷர்ட் தேவைப்பட்டுச்சு ஊழியத்துக்கு வந்து ஒரு வருஷத்துல. சிலோன் அகதிகள் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னா, உன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் நீ நேசிக்கிறீல்ல, அவங்க நான் நல்ல டெய்லர்கிட்ட தான் என் தம்பி கூட்டிட்டு போய் தைப்பேன். எனக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. என் சகோதரன் நல்ல அறிவு கூர்மை. அவர் வந்து தனியாக ஒரு டெய்லரை பிடிச்சிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. அங்கே போய் எனக்கு எப்படி தைக்கணும்னு ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சோம். அப்போலாம் ஃப்ளீட்ஸ் பேகி பேண்ட்ஸ் அப்படியே இப்படி ஒன்று அப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்து விடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கும் அப்படியே பேகி பேண்ட்ஸ். அங்கே போய் தைச்சார். எல்லாரும் என் தம்பி பேண்ட்டு என் என்ன பேண்ட்டை பார்த்து ஆசைப்படுவாங்க. நான் ஊழியத்தில் இருக்கிறனால தம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால என்னை பார்த்து கேட்பாங்க, எங்கே பிரதர் இந்த மாதிரி தைக்கிறீங்க, நல்லா இருக்கு பேண்ட்டு, வடிவாக இருக்கீங்க, வடிவான சட்டையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது ஆண்டு சொன்னார், இவங்க ஆசைப்படுறாங்களே, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவியா நீ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய ஒரு 15 செட்டு ட்ரெஸ்ஸு புதுசாக தைச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், அவங்க கொடுத்தா போதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு 2 வெள்ளை பேண்ட், 2 வெள்ளை சட்டை, ஒரே ஒரு ஜிப்பா வச்சு தான் இருக்குது. 3ஆவது ஊழியத்துக்கு எங்கள் பாஸ்ட்டை அனுப்பிவிட்டுட்டு, அப்போ நான் அங்கே போகும்போது ஆண்டுட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே பேண்ட் சட்டை வேணும், அம்மா அப்பாட்ட கேட்கலான்னு, நான் தான் அம்மா அப்பா நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீரு, எனக்கு வேணும், நான் யார்கிட்ட போய் கேட்பேன், இந்த பாஸ்டர்கிட்ட செருப்பு கேட்டாலே பிஞ்ச செருப்பு போய் தைச்சிட்டு வாங்குறாரு, யார்கிட்ட போய் நான் கேட்குறதுன்னு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் பீரோவை திறக்கிறேன். பீரோவில் ஒரு 10 பேண்ட் பிட்டு 10 சட்டை பிட்டு இருந்துச்சு. நான் பார்த்துட்டு யாரோ விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட அப்போ சந்தேகப்பட்டுட்டு எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா இது யாருக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. அப்போ எங்கள் அப்பாவுடைய பார்ட்னர் பையன், அவன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட், என்னுடைய வயசு தான் அவனுக்கும், அவன் ஃப்ரெண்டு தான், அவன் செய்கிறான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன்டா, எல்லாம் உனக்கு தான். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேண்ட்டு 2 சட்டையை தவிர வருஷத்துக்கு எடுத்து கொடுத்ததில்லை. ஆனால் 10 பேண்ட் 10 சட்டை எடுத்து கொடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதை செய்ய வைத்தவர் யார் என்றால் தேவாதி தேவன். அல்லேலூயா. ஆகவே இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நாம உணர்றதுக்கு முன்னாலேயே, எப்போ எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் ஆண்டவரை ஜெபம் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வாங்கி வச்சிருக்கேன். அப்போ நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா நான் கேட்டதுனால கிடைச்சது. நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே வந்தபோது அவர் என் தேவையை அறிந்ததுனால எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எங்கே உங்களுக்கு பொண்ணு வேணும்னு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். எங்கே உங்களுக்கு மாப்பிள்ளை வேணுங்கிறத ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். எங்கே உங்களுக்கு இடம் வேணும், எங்கே வீடு வேணும்னு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். இதே ரோட்டில் போனேன், இங்கே சர்ச்சு கட்டுவேன்னு எனக்கு அப்போ தெரியாது. இதே ஊரில் தங்க இடம் இல்லாமல் இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய வீடு கத்த தருவார், இவ்வளோ இடங்களை எனக்கு தருவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என் சூழ்நிலைகள் தேவ திட்டங்களை மாற்றுவது இல்லை. நான் தெருவில் நின்னேன், பசியோடு நின்னேன், உதவுவார் இல்லாமல் நின்னேன். ஆனா அவைகள் எல்லாம் என் ஆண்டோடைய திட்டத்தை, என் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை மாற்றவில்லை. நன்றாய் கவனியுங்கள். எதுவெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு அசாத்தியமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போகிறீர்களோ, அந்த சூழ்நிலைகளில் தான் தேவனுடைய ஒரு டிவைன் பவர், தெய்வீக வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமை கிரியேட் செய்து உங்களுடைய டெரிட்டோரியில என்லார்ஜ் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 7:9 சொல்கிறார், கேட்டதை பிள்ளைகள் கேட்டதை தருகிறவர். யோவான் 16:24 சொல்லுகிறது போல, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படியானால் ஆண்டவரிடத்துல கேட்கணும். அவருடைய நாமத்தினாலே எனக்கு தேவை இருக்கிறது, நீங்க தாரும். நல்ல கவனிங்க. சில நேரங்களிலே
யாக்கோபு 4:1 சொல்றது போல நாம விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்க என்ன செய்யணும்? எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணணும். மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா மழை பெய்யல, மழை திரும்பவும் பெய்யணும்னு ஜெபம் பண்ணா மழையை கர்த்தர் பெய்ய பண்ணினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கருத்தாய் கருத்தாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க கருத்தாய் ஜெபிக்கும் போது நீங்கள் எதை கேட்பீர்கள், ஜெபத்தில் எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெறுவீர்கள். அல்லேலூயா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாரோ சொல்லலாம், காதலியே போடாதீங்க. கோலியாத்தின் வார்த்தைகள், தேசத்தை வேவு பார்த்த அவிசுவாசம் உள்ள மக்களுடைய வார்த்தைகள், அவங்க தங்களுடைய அனுபவங்களை சொல்வார்கள். நிறைய நேரங்களிலே சிலர் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவ ஆலோசனை சொன்னாலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்றேன்னு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை டீச் பண்றவங்களை குறித்து நீங்க கவனமா இருங்க. அதே சமயம் உங்க லைஃப் பேட்டர்ன் சரியா இருக்கணும். உங்கள் வாழ்க்கை சரியில்லாம இருந்து நீங்க வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா உங்க வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலோடு கடந்து போகும்போது 2 தண்டவாளம், ஒன்று தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை, இன்னொன்று கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வார்த்தை. உங்க வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்குமானால் தேவனுடைய வாக்குத்தத்தம்ங்கிற ட்ரெயின் ஏற்ற நேரத்துல சரியான சமயத்துல உங்களுக்கு எல்லா நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே கேட்டவைகளை உங்கள் சந்தோஷத்தை உருவாக்கும்படியாக கர்த்தர் தர வல்லவர். சங்கீதம் 147:14 சொல்றார், அவரை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை திருப்தியாக அடையும்படி செய்கிறார் என்றால், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்கி, உன் அலங்கங்களை உன் இலைகளை சமாதானம் உள்ளவளாக்கி, உச்சிதமான, என்னுடைய இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, இட்ஸ் இல்ல, அதனால உசிதமான நான் என்ன யோசிச்சேன். இன்னைக்கு காலையில் எடுத்து கண்டிப்பா இது உச்சிதமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிளை எடுத்த போது he fills you with the finest of the wheat அப்படின்னு போட்டிருக்கு. ஃபைனஸ்ட்னா உச்சிதம். உச்சிதம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க பிரியாணி அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவங்க சீரக சம்பா கொடுங்க அப்படின்னு கேட்டா ஆத்தூர் கொப்பம்பட்டி சீரக சம்பாவா, பெங்கால் சீரக சம்பாவா அப்படின்னு ஒரு சீரக சம்பா சொல்லி எது வேணும்னு கேட்பாங்க. அப்ப இது என்ன விலை? இது 140 ரூபா, இது 160 ரூபா, இது 190 ரூபா, இது 230 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த 230 ரூபா அரிசி இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே உச்சிதமான அரிசி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் தருகிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இருக்கிறதுலயே which one is best, what is best, அது எப்படியெல்லாம் பெஸ்டோ அந்த பெஸ்ட் தான் கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் என் மனைவி கர்த்தருக்கு பிரியமானவளா இருந்தபடினாலே அவளுக்கு பெஸ்டான புருஷனை தந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். உண்மையா? அப்படிதான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தருகிற பிள்ளைகள் ஆகட்டும், சில நேரங்களில் பிள்ளைகள் பலவீனப்படும் போதோ, பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத போதோ சோர்ந்து போகாதுங்க. ஆனா நான் பார்த்துக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகள் கொலைகாரர்களாக ஜெயிலில் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் கஞ்சா குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் ரவுடிகளாக இருக்கிறார்கள். சில பெண் பிள்ளைகள் பல பேரோடு உடலுறவு கொண்டு அவங்க மனம் போல திரிந்து கொண்டிருக்கிறவர்களாய் அசுத்தமான ஆபாச காரியங்களில் ஈடுபடுகளா இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளை நினைத்து பாருங்க, நீங்க கர்த்தருக்கு 1000 நன்றிகளை சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய குழந்தைகளை கர்த்தர் உச்சிதமான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு தர்றதெல்லாம் பெஸ்ட் ஒன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளையை தந்திருக்கிறீர், நீர் தருவீர், அது எல்லாமே எனக்கு பெஸ்டா தான் தருவீர். அல்லேலூயா. கர்த்தர் ஒஸ்டா தர மாட்டாரு. எப்படி தருவாரு? பெஸ்டா தருவார். அதனால பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக உயர்ந்த இடங்களில் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் 10,000 என்றால் இளைய மகனைத்தான் குறிக்கிறது என்று அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் முன்பாக சிறியவனாக்கப்பட்ட, சிறியவனாக நினைக்கப்படுகிற எளியவனா இருக்கிற என்னை ஆண்டவர் 1000 10,000 பெருக செய்வார். நம்மை வாளாக அல்ல தலையாக உயர்த்துவார். இருக்கிறதுலேயே பெஸ்டான ப்ரொவிஷன்ஸ் உங்க வீட்டில் கொடுத்து, உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஸை கொடுத்து, நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுத்து, நல்ல மீன் கறி கோழி கொடுத்து, தானியங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆத்துமாவை திருப்தி அடைய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சீதமானவர்கள் இருக்கிறதுனால நம்முடைய கூடாரங்களை முறுமுறுப்பின் சத்தமே இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைகள் ருசியா சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க சண்டையே இருக்காது. நான் பேசும்போது என் மனைவி பிரியாணி ஏதாவது சமைச்சு எனக்கு போட்டாங்கன்னா
நான் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா, சாப்பிடும்போது ஈமாம சத்தமே வராது. ஏன்னு கேட்டா, இந்த வாயில ருசியில பேசினேங்கடா ருசி போயிருமோன்னு பேசுறதுக்கு கூட என்ன வராது, மனசு வராது. நம்ம வீட்டு சாப்பாடு எப்படிதான் இருக்கும், பேச முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதனால ருசி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதிகமான ருசினால நம்மளால பேச முடியாது. நல்ல ஒரு இல்லையா சொல்றீங்களா? அல்லேலூயா. இது விளையாட்டா நான் சொல்லல. தேவன் எவ்வளவு கருத்தா, எவ்வளவு கூர்மையா, எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட நம்மளை விசாரிக்கிறாரு நீங்க பாருங்க. இருக்கிறதுலயே பெஸ்ட் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பன். நல்ல கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஆனா கார் வாங்கணும்னு நினைச்சா கூட பொட்டியாட்ட சின்ன காரெல்லாம் வாங்க. நல்ல 12 பேர் உட்கார மாதிரி வாங்குங்க. அப்படியே பரிசுத்தமான நான் ஒவ்வொருவருக்கும் வண்டிகள் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நாளும் உங்களை மட்டமா நினைக்காதீங்க. ஒரு காலம் வரும். நீங்கள் கார்ல தான் நீங்க வந்து இறங்குவீங்க. அது மீனா குடும்பம் கார்ல வந்து இறங்குற காலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்க கரெக்டா தசமபாகம் கொடுத்தா அதெல்லாம் நடக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கர்த்தர் நம்மை திருப்தியாக சாப்பிட வைக்கிறார். இரண்டாவதாக மீந்ததை நம்மை எடுக்க வைக்கிறார். வாசிக்கலாம், ரூத் 2:14 வாசிக்கிறோம். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை அவள் வைத்துக் கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அழிஞ்சு போறதல்ல, சாப்பிட்டு தீர்ந்து போனதால, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதம் வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். மாச கடைசியில பற்றாக்குறை உள்ள ஒரு குடும்பமாக அல்ல, நான் மாச கடைசியில மீந்ததை எடுக்க வைக்கிறார். மத்தேயு 16:9-10 ஆண்டவர் சீசலுக்கு நினைப்பூட்டுகிறார். மத்தேயு 15:37 படி 7 கூடை நிறைய 7 அப்பத்தையும் சிறுமீன்களையும் பிட்ட போது 7 கூடை நிறைய மீந்திருக்க வைத்தேனே. லூக்கா 9:14 5 2 மீனை பிட்ட போது 12 கூடை நிறைய மீதம் எடுக்க வைத்தேனே என்ற ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். கொஞ்சம்தான், ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை 7 கோடி நிறைய 12 கோடி நிறைய எடுத்தேன். நம்முடைய சபையில் இருக்கிற பிரியதர்சனுடைய அப்பா, பவியோட அப்பா, மகளுடைய நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு அவர் வந்து சாட்சி சொன்னார். பார்த்தீங்களா, சாப்பாடு கொஞ்சம் தான் செஞ்சிருந்தோம், ஆனா கூட்டம் நிறைய வந்துச்சு. அவர் சொல்றார், இப்ப கூட சொல்றார், அண்டாவுல பிரியாணி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு, கறியை விளம்புறாங்க, எடுக்க எடுக்க அது வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன்னு யோசிச்சேன், ஆனா அத்தனை பேர் சாப்பிட்டோம். அவங்க ஊர்ல எல்லாம் தூக்குவாளி எடுத்துட்டு போய் என்னையெல்லாம் தூக்குவாளியை கொண்டு வருவாங்களாம். தூக்குவாளி கொண்டு வந்து மூட்டை கட்டி போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதுதான் அந்த ஊர் வழக்கமா. ஆனா அப்படி எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயும் அந்த சாப்பாடு குறையிலையா, அது மீந்து இருந்தது. உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற அவருக்கு அல்லேலூயா. மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மீந்ததை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 2 ராஜாக்கள் 4:7 நான் கடன்ல இருக்கிறேன், நான் எனக்கு எப்படி பாஸ்டர் மீந்ததை எடுக்கும், டியூ கட்டிட்டு வட்டி கட்டிட்டு நான் எப்படி மீந்ததை எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு விதவை வர்றா. அவ சொல்றா, நான் ஆண்டவன் செத்து போனான், தீர்க்கதரிசியா இருந்தான், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்ப கடன் கொடுத்துவன், பிள்ளைகளை அடிமைப்படுத்த வர, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிற, ஒரே ஒரு குடம் எண்ணெய், நீ போய் அயலகத்தில் இடத்துல அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி நீ உன் பிள்ளைகளுக்கு கதவுக்குள்ள போய் பூட்டிட்டு நீ அதுல எண்ணெயை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நிறைய பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு கதவை பூட்டிட்டு எண்ணெயை எடுத்து அதுல ஊற்றுகிறார்கள். எண்ணெயை ஊற்றி எல்லா பாத்திரம் நிரம்பினோன்னு, இனி வேற ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க சொல்றாங்க, இல்ல எந்த பாத்திரமும் இல்லை. அப்போ நேரா வந்து எலிசா கிட்ட சொல்றா. அப்போ சொல்லும்போது எலியா சொல்றான், அது எல்லாம் இருக்கிற எண்ணெய் கொண்டு வித்துட்டு மீதம் இருக்கிறதை வைத்து நீ சந்தோஷமாய் வாழ் என்று சொல்கிறார். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கிறேன், எனக்கு கடன் இருக்கு பாஸ்டர், நான் டியூ கட்டிட்டு இருக்கேன், எப்படியோ அறிந்தோ அறியாமலே என் சூழ்நிலை நான் கடன் வாங்கிட்டேன், கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டேன், அல்லது வீடு கட்ட கடன் வாங்கிட்டேன், அல்லது இந்த வண்டி வாங்க கடன் வாங்கிட்டேன், நான் என்ன செய்யறது அப்படிங்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆவியான உதவி கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படியாக, உங்கள் கடனை கட்டும்படியாக தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எங்க அப்பா மாதிரி கடன்காரங்க இல்ல, ஆனா அந்த கடனை கட்டும்படியான வல்லமையை தேவன் தந்து கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இதை அனுபவத்தோடு சொல்கிறேன், உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 23:5 அடுத்த காரியம், முதல்ல சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம், இரண்டாவது அதுல மீதம் எடுக்கிறோம், மூன்றாவது தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யோவேல் 2:24 நம்ம வாசிக்கும் போது 1061 பக்கம், யோவேல் 2:27 ஆலையிலே திராட்சரசம், எண்ணெயும் திராட்சரசமும்
வழிந்தோடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா வழிந்தோடும் என்றால் என்ன? அது நிரப்பப்பட்டோன்னு அது ஓவர் ஃப்ளோயிங் ஆகிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது then the oil stopped flowing என்று வாசிக்கிறோம். அதாவது ஊறி வெளியே வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஒரு குடம் என்னதான், ஆனா அந்த ஒரு குடம் என்ன செஞ்சுச்சுன்னா ஊறுகிற ஊற்றாக மாறினது. அல்லேலூயா. 5 மீன் தான், அது பிட்டு போது அது பெருகினது. என் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரியான அற்புதங்களை உங்களுடைய பொருளாதாரத்திலேயும் தேவ வல்லமை தொடும் பொழுது, தேவனுடைய கரம் தொடும் பொழுது, தேவனுடைய வல்லமை உங்களுடைய பொருளாதாரத்தின் மேல் அசைவாடும் பொழுது, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக்கி போட்டு அது வழியும்படியாக செய்து கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இது கட்டுக்கதை அல்ல, இது யாரோ எழுதிவிட்ட ஒரு கதை அல்ல, இது தேவன் தாமே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் செய்த அற்புதம். அந்த கொஞ்சம் உங்களுக்கு நிறைய மாறும். அந்த கொஞ்சம் உங்களுக்கு வழிந்தோடும் ஆசீர்வாதமாக மாறி அடுத்த பாத்திரங்களை நிரப்பக்கூடியதாக மாறும் என்கிற ஒரு வாக்கு அதிசயத்தை தேவனுடைய வல்லமை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே கர்த்தருடைய வல்லமை விசுவாசியுங்கள். இது மனிதனால் அல்ல, இது தேவனாலே கூடுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல நம்ம படிக்கும் போது, 4ஆவதாக உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பண்ணாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆளில திராட்சரசம் புரண்டோடும். முதல்ல பாட்டோம் சாப்பிடுவீங்க, 2வது பார்த்தோம் திருப்தியா இருப்பீங்க, 3வது பார்த்தோம் மீந்ததை எடுப்பீங்க, 4வது பார்த்தோம் கொஞ்சமும் பெருகி வழிந்தோடும். 5ஆவதாக நம்ம பார்க்கிறோம், இங்க வாசிக்கிற காரியம் என்ன? பொங்கி வழிகின்ற. இங்க வாசிக்கிற ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது என்ன பட்டிருக்கு தெரியுமா? பஸ்டிங் வித் வைன் அப்படின்னு வாசிக்கிறோம். பஸ்டிங்னா அப்படியே வெடித்து போங்கிற. இப்போ கொக்கோ கோலாவோ ஏதாவது ஜூஸோ ஊத்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸை ஊற்றும் போது அந்த நுரைகள் என்ன செய்யும்? அப்படியே பொங்கி அப்படியே வளையும். இந்த வெற்றி அடைந்து விட்டாங்கன்னா அந்த சாம்பியன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பியனுங்கிற ஒரு ஒயினை அப்படியே ஆட்டிட்டு இப்படி அமுத்தி பிடிச்சாங்கன்னா அப்படியே பொங்கி அப்படியே வெளியே கொட்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆசீர்வாதம் வழிகின்றது மட்டுமல்ல, வெடித்து வெளிப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சடனா திடீர்னு ஒரு காரை வாங்கிடுவீங்க, திடீர்னு ஒரு வீடை வாங்கிடுவீங்க, திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு ஏக்கரை இடத்த வாங்கி போடுவீங்க. எங்கடா இவன் கள்ளப்பணம் வச்சுக்கிறானா, இவன் கருப்பு பணம் வச்சுக்கிறானா, இவன் நோச்சு அச்சரிக்கிறானா, எப்படா அவன் திடீர்னு பெரிய ஆளா ஆயிட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வெடித்து வெளிப்படுகிற ஒரு ஆசீர்வாதமா மாட்டுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் பார்த்தா இருக்கட்டும் பரவாயில்ல, அதனால எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா உற்சாகமா வல்லமையோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் அவ்வனமாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்கள் சின்னவனா இருப்பீர்கள், ஆனா 1000-10,000 பெருகுவீர்கள். தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம். இதை சாத்தான் இதை கெடுத்து என்னை சுருங்கி போக பண்ணுகிறான். யோபு சொல்கிறான், நீர் என்னை சுருங்கி போக பண்ணினீர் என்று சொல்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை சுருங்க வைக்கல, விதையாக மாற்றினார். ரெட்டத்தனையான நன்மையினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உன்னை சுருங்கி போக பண்ணுகிற கர்த்தர் அல்ல, உன்னை பெருக்கி போடுகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பழுகி பெருகி விருத்தியாகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல கட்டளை. உங்க வீட்டை நடக்கும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டை நீங்க நன்றாக பெருக்க வேண்டும். அப்படின்னு வீடு பெருக்கிறது இல்லை, நீங்க என்னது பெருக்கணும்? என் வீடை எக்ஸ்பேண்டிங் பண்ணுங்க ஆண்டவரே, மல்டிப்ளை பண்ணுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்களை மல்டிப்ளை பண்ணுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்க ஆண்டவரே. 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, பல மடங்காய் மாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள், விரும்புங்கள், விசுவாசியுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் ஃப்ளைட் வாங்குவேன்னு நினைக்கவே, ஆனா ஆண்டவர் எனக்கு ஃப்ளைட் வாங்குறதுக்குலாம் உதவி செய்தார். முதல்ல ஒரு சாதாரண ஒரு மாருதி காரை வாங்கி அந்த காரில் தான் ஊரையெல்லாம் சுற்றி வந்தேன். இன்னைக்கு எங்கிட்ட இத்தனை கார் இருக்கு. கடைசியில் ரொக்கத்துக்கு எல்லாரும் கடன் வாங்கி ஃப்ளைட் வாங்குவாங்க, நான் கடனே வாங்காம ஃப்ளைட் வாங்கினேன்னு கேரளாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவர் சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடனே இல்லாம நான் ஃப்ளைட் வாங்கினேன். அல்லேலூயா. நானும் ஃப்ளைட்லாம் வாங்கியிருக்கிறேன். டிமார்ட்ல போய் ஒரு 10 ஃப்ளைட் வாங்கியிருக்கேன். ஆனா நம்ம ஃப்ளைட் வாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா எனக்கு அது மேல விருப்பம் இல்லை. ஏன்னா ஃப்ளைட் வாங்கி ஊழியம் செய்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆளா மாறல. அப்படி இருந்தா கர்த்தர் தருவார், எனக்கு அது மேல ஆசை இல்லை.
ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தேவை என்றால் அதை தர அவர் வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா இன்னும் இந்த இளம் ஊழியர்கள் ஃப்ளைட் வாங்குவோம், காணிக்கை கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து சிறுமையும் எளிமையான குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு பந்திருக்க செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா நாம என்ன செய்வோம்னா சின்ன சின்ன பொய்யை விட மாட்டோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை கொடுக்கறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். என்னை பெருக்குங்க ஆண்டவரே சொல்லுவோம். ஆனா ஆண்டுக்கு நான் கொடுக்கறதுல என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்களேன். ஒரு வருத்தம் என்னவென்றால் தேவனை நாம் அவ்வளவுதான் நேசிக்கிறோமா? என்னுடைய ஆசீர்வாதங்களை பெருகுவதற்கு என்னுடைய விசுவாசத்தின் விதைகள் அவ்வளவுதானா? ஏன் என் விசுவாசம் பெருசாக கூடாது? என் தகப்பனாரை பார்த்துக்கிறேன். அவர் எப்பொழுதும் 1000 ரூபாய் இருக்கும்போது 1000 ரூபாய் நோட்டு போடுவார். 2000 ரூபாய் இருக்கும்போது 2000 ரூபாய் நோட்டு தான் போடுவார். எங்க அப்பாவும் தசமபாகம் கொடுப்பாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு தர காசுல எங்க அம்மா 100க்கு 30 ரூபாய் வீதமா தசமபாகம் கொடுப்பாங்க. பாஸ்டர் அம்மாவை அடக்கம் பண்ணும்போது சாட்சியில பாஸ்டர் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, எல்லாரும் வீட்டில இருந்தும் ஒரு தசமபாகம் கவர் வரும். ஆனா அம்மா வீட்டில இருந்து மட்டும் 2 தசமபாகம். ஐயா ஒரு தசமபாகம் தருவார், அம்மா ஒரு தசமபாகம் தருவார் என்று சாட்சி சொன்னார்கள். அப்படி கர்த்தருக்கு மட்டுமல்ல, ஏழை எளியோர் அனாதைகள் திக்கற்ற எத்தனையோ பிள்ளைகளை பசங்களை பட்டை படிப்பு படிக்க வைத்து அவரை ஆளாக்கி இருக்கிறார்கள். எதுக்கு நான் சொல்றேன்னா, இதனால் நாங்கள் குறைந்து போகல, நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். தேவன் எங்களை போஷிக்கிறார், எங்களை கனம் பண்ணுகிறார். கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னா, பணக்காரன் ஆகணும் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் ஆகணும்னா, கொடுக்கறதுல நான் ஐஸ்வர்யவானா ஆனால் என்னை கர்த்தர் நிஜத்திலையும் ஐஸ்வர்யனாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா என்னை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ திருச்சியில் என்ன தெரியுமா என்னை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பாஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எம்எல்ஏவுடைய இதை கூட்டிகிட்டு வரும்போது, அமைச்சருடைய பிஏ கூட்டிட்டு வரும்போது சொன்னார், இருக்கிறதுலையே திருச்சியிலேயே பணக்கார பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்துறாரு. யாராவது எனக்கு 10 ரூபா தருவாங்களா சொல்லுங்க? அவர் என்ன அறிமுகப்படுத்துறார்? திருச்சியிலேயே பணக்கார பாஸ்டர் இவர் தான் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், கர்த்தர் அப்படி என்னை வைத்துக்கிறதுக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். அல்லேலூயா. என்னை பிச்சைக்கார பாஸ்டர் இல்லாமல் கையில் பைபிள் இப்படி அக்கத்தில் இருக்கிட்டு ஸ்தோத்திரம் ஐயா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸ்தோத்திரம் பிரேஸ்லா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், தேவைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவைகளுக்கு மத்தியில் பிறருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம் மனதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஒரு வெடித்து கிளம்புகிற வெடித்து வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். 5ஆவதாக யாதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாது இருந்தது. So that the land could not support both of them dwelling together, for their possessions were so great. அவருக்கு இருந்த ஆடு மாடுகளுடைய திரட்சி நிமித்தம், வேலையாட்களுடைய திரட்சி நிமித்தம் அந்த இடம் அவரை தாங்க முடியவில்லை. அந்த இடத்துல இருக்கிற தண்ணீரும் சப்ளிமெண்ட்ஸும் அவங்களுக்கு போதல. அதாவது பூமி கூட அவங்களுடைய தேவையை சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு கேட்டில்ஸ், ஆடு மாடுகளுடைய மந்தைகள், அன்றைக்கு அதுதான் சொத்து. அவ்வளவு சொத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாராம். இப்போ உதாரணம் சொல்றேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்க கேரேஜ்ல இடமில்லாத அளவுக்கு கார்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறேன். அதுதான் ஆபிரகாமுக்கு தந்தார். அல்லேலூயா. அப்படின்னா கொடுக்கிற ஆண்டவர் கூரையை பிய்த்து கொடுக்க வல்லவர் மட்டுமல்ல, இருக்க இடமில்லாத அளவுக்கு அங்க பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொடுத்தாராம். ஆமென். 6ஆவதாக சொல்லி கடந்து போறேன். ஆதியாகமம் 26:12 ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். 13-14 வசனம் சொல்கிறது, அந்த மனிதன் வர வர விடுத்தி அடைந்து ஐஸ்வர்யவான் ஆகி மகா பெரியவன் ஆனான். அல்லேலூயா. The Lord blessed him and the man became rich and gained more and more until he became very wealthy. இந்த very wealthyங்கிற ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க மிகப்பெரிய மனிதனாக உயர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, லாபத்தின் மேல லாபத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு வர. gained more and more, லாபத்தின் மேல லாபத்தை, ஆதாயத்தின் மேல ஆதாயத்தை, வருமானத்தின் மேல வருமானத்தை ஈசாக்குக்கு கொடுத்தது எப்படியோ உங்களுக்கும் அப்படியே கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா உங்களுடைய வியாபாரத்துல உண்மையுள்ளவர்களா இருங்கள். பொய் நாவினால பொருளை சம்பாதிக்காதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆதாயம் பார்க்காதீங்க, நேர்மையா உழையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கோயம்புத்தூர்ல ஜெயா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. கிருபாசன சபைக்கு போற விசுவாசிகள் அவங்க ஒரு சாதாரண மளிகை கடையா இருந்தது, கொஞ்சம் பெருசா. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால போனா அப்படியே அந்த காம்ப்ளெக்ஸை வாங்கிட்டாங்க. அப்படியே அடுக்குமாடி மாதிரி வச்சு அதில் வச்சிருக்காங்க. எங்க கார் டிரைவர் அங்கே வேலை செய்யற பசங்களோட நல்ல உறவாடுறவன், நல்ல நட்பா இருக்கிறவன். அப்போ அவன் சொன்னான்,
2 சாமானத்தை எடுத்துட்டு டேய் காசு நீ வச்சுக்க அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட சொன்னா, ஐயையோ எங்க முதலாளி தேவைக்கு மேல எங்களுக்கு தராரு, இந்த வேலையில நமக்கு வேண்டாம், நீங்க காசு போட்டு பில்லு வாங்கிக்கங்கண்ணே அப்படின்னு சொல்றான். அவன் எங்க வீட்டு டிரைவர் சொல்றான், அவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க நான் இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும். ஒரு பையன் ₹1 கூட என்ன செய்ய மாட்டான், கள்ளத்தனம் பண்ண மாட்டான். மேல 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 பாருங்க நான் டெவலப் ஆயிட்டே இருக்கிறாங்க. எங்கிருந்து காசு வருதுன்னு தெரியலன்னா, எங்க வீட்டு டிரைவர் சொல்றான், எங்கிருந்து காசு வருதுன்னு தெரியலன்னா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. எங்கிருந்து காசு வரும்? எனக்கு ஒத்தாசை வரும், பருவ நீராய் கண்களை எடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரவும் ஜோதியின் பிதாவிலிருந்து பரத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 1:14 சொல்கிற வண்ணமா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும், மேன்மேலும் மகா பெரியவனானான். அந்த வார்த்தையை நோட் பண்ணி கொடுங்க. He became very rich. He became very rich. மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர் தான். ஐஸ்வர்யவானாக அல்ல, மிக பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் அடுத்த காரியம் ஆதியாகமம் 32:7-11 வாசிக்கிறோம். யாக்கோபு வெறும் கோயும் கையுமா போறான். ஆனா இப்ப ஆதியாகமம் 32:13 ஏசாவுக்கு வெகுமானமாக ஒரு பரிவாரம் 200 வெள்ளாட்டுக்கடா, 200 ஆட்டுக்கடா, 30 ஒட்டகம், அப்புறம் பால் குடிக்கிற குட்டிக, அப்புறம் கோவேறு கழுதிக 10, அப்புறம் அதனுடைய கழுது குட்டிக, அப்புறம் வேலை ஆட்கள் எல்லாம் அனுப்பி இதை ஆண்டவனாக ஏசாவுக்கு அனுப்பும் வெகுமதிகள் என்று சொன்னா பாருங்க. அண்ணங்கிட்ட இருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினா எல்லாம் 2 பங்கு வரணும், அதான் சேஷ்ட புத்திர பாகம். ஆனா ஏமாத்தி வாங்கினா ஒரு ஆட்டுக்குட்டி கூட அவன் கொண்டு போல, வெறும் கோளுங்கையுமா தான் போனான். அப்பா வீட்டுல இருந்து ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதமோ, அப்பனை ஏமாத்தினதோ, அண்ணனை ஏமாத்தினதோ ஒன்று கூட அவன் கையில் இல்லை. ஆனா தேவன் இவனை ஆசீர்வதித்த போது இவன் ஒரு பரிவாரத்தை தன் சகோதரனுக்கு வெகுமானமாய் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அண்ணங்கிட்ட இருந்து எப்படி வாங்கலாம், தம்பிக்கிட்ட இருந்து எப்படி புடுங்கலாம்னு யோசிக்க கூடாது. என்ன நான் சொல்றது, அண்ணங்கிட்ட எப்படி வாங்கலாம், தம்பிக்கிட்ட எப்படி புடுங்கலாம்னு யோசிக்க கூடாது. நீங்க எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்ததுனால என் அண்ணனுக்கு கொடுக்க, என் தம்பிக்கு கொடுக்க, என் அக்காவுக்கு கொடுக்க, என் தங்கச்சிக்கு கொடுக்க என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை பரிவாரங்களுக்கு அதிபதி ஆக்கிறீர். சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, பரிவாரம்னா 2 பொண்டாட்டி மறுமணி ஆட்டி 2, அப்படி இல்லை, அது அர்த்தம் இல்லை. ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு என்னை இரட்டிப்பான மடங்காய் ஆசீர்வதித்தார். முன்னிருந்து எல்லாற்றையும் போல இரட்டிப்பான மடங்கு யோபுக்கு தந்தது போல தேவன் பரிவாரங்களுக்கு அதிபதியாக. பரிவாரம் என்ன தெரியுமா? என்னிடத்துல இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகி காக்டெயில்னு சொல்லுவாங்க. எல்லா மதுபானத்தையும் ஒன்னா ஊத்துறதுக்கு பேர் காக்டெயில்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்டுக்கு அப்புறம் இது தெரியுதுன்னு கேட்காதீங்க. பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணா பாவத்தை செஞ்சாதான் பிரசங்கம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. வேதம் சொல்லிக்கிறது அதுல பார்த்தாலே தெரியும். கலங்கி பொங்குகிற மதுபானம் இருக்கு, அது என்னன்னா எல்லாத்தையும் ஊத்துறது, அதான் காக்டெயில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. காக்டெயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவன் தரும் ஆசீர்வாதம் எல்லாமே உங்க வீட்டுல இல்லாதே இருக்காது. ஒரு திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர் கேட்டாலும் இருக்கும், ஒரு ஸ்க்ரூ கேட்டாலும் கிடைக்கும். உங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் கேட்டாலும் கிடைக்கும், ஒரு லேப்டாப் கேட்டாலும் கிடைக்கும். சபைக்கு இன்னொரு நல்ல லேப்டாப் வேணும், எங்கேயாவது யாருக்குள்ளேயாவது கர்த்தர் பேசுவார்னு விசுவாசி. பேசினால் கர்த்தர் நல்லது, நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை அந்த மாதிரி பரிவாரங்களுக்கு அதிபதியாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது காரியமாக மல்கியா 3:10 சொல்கிறது. இது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. இது தசம பாகமாக இதை பார்க்காதீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றார். தென் பை புட் மீ டு த டெஸ்ட், என்னை அதனால் சோதித்து பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். தேவன் நேரடியா என்ன சோதின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அப்ப எவ்வளோ தடவை தேவனை நமக்கு முன்பாக இறங்கி வந்து என்னை சோதிச்சுப்பார். 2வது இடத்துல சோதிச்சு பார்க்க சொல்லி சொல்ற இடம் எங்க தெரியுமா? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது சோதிச்சு பார்க்க சொல்லி எங்க சொல்றாரு? சில நேரமா நான் சொல்றேன், தோமா கிட்ட வராரு. ஏண்டா வாடா என்னை தொட்டு விழாவுல கையை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கிறார். அவன் விழாவுல கையை போட்டு என்ன ஆண்டவரேங்கிறார். நீ கண்டதுனால விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப உங்களையும் பார்த்து சொல்றார், விசுவாசத்தோடு கொடு. உங்களை பிரெயின் வாஷ் பண்றேன்னு நினைக்காதீங்க, வசனத்தை தான் சொல்றேன். எனக்கு ஏதாவது புது பேர் யாராவது கொடுத்துட்டு போறாங்க, யூடியூப்ல எல்லாம் வருது, நல்லா கவனிங்க. விசுவாசத்தோடு கொடுங்க, வன்கண் வேண்டாம். உங்க மனசுல வன்கண் இருந்தா தயவு செய்து கொண்டு வராதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி உற்சாகம் இல்லாம, ஐயோ ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு 30 லட்சம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 3 லட்சம் கொடுக்கவா, சரி 40 லட்சம் ரிட்டையர் ஆயிட்டீங்க, 40 லட்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுங்க, 4 லட்சம் பாஸ்ட்டுக்கு தரணுமா? ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா பத்தாது. 50,000 ரூபாய் கொடுத்தா பத்தாது. நீங்க கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கட்டாம டேக்ஸ் கட்டாத காசுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா?
கருப்பு பணம்னு பேரு. இந்த கருப்பு பணத்தை ரெய்ட் பண்ணானா அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த டாக்ஸ்க்கு வட்டி வேற போடுவான். அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவான், ஃபைன் போடுவான். அந்த மாதிரி சாத்தான் பார்ப்பான், நீ இந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறைக்கிறனால உனக்கு நான் என்ன பண்றேன், உன் சொத்து மேல நான் பெனால்ட்டி போடுறேன்னு சொல்லி அந்த சொத்துக்கு அவன் உரிமை கொண்டாடுவான். வட்டிக்காரனுக்கும் கடன்காரனுக்கும் எவன் ஏதுன்னு தெரியாதவனுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கத்த கத்தையா தூக்கி கொடுக்கணும். கத்த கத்தையா தூக்கி கொடுத்து நொந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஒழுங்கா தசமபாகம் கொடுத்திருந்தா, ஒழுங்கா ஆண்டருக்கு கொடுத்திருந்தா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா நமக்கு கோபமெல்லாம் யார் மேல வரும்? ஊழியக்காரன் மேல. என்ன அவன் இப்படி பிரசங்கம் பண்றான், தசமபாகத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாந்தாலும் நான் சீக்கிரம் சர்ச்சை மாத்தணும். மாத்துறனால எனக்கு ஒரு நஷ்டம் வரப்போறது இல்லை. மனசு மாறாம எத்தனை சபைகள் மாத்தினாலும் பரலோகம் போவதும் இல்லை. அன்பானவர்களே, சபையை மாத்தினால உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் வராது. உங்க மாற வேண்டியது உங்க மனசு தான் மாறணும். உங்க மனசு மாறினா இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னது ஆசீர்வாதம் தெரிவிச்சிருமா? இடம் உன் வீட்டில் இருக்காது, இடம் உன் வீட்டில் பத்தாதுன்னு சொல்றார். அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆமென். இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சோழன பையோட ஒரு சூட்கேஸோட வந்தேன். என் மனைவி திட்டுவாங்க, இந்த மனுஷன் எல்லாத்தையும் போட்டு அடைச்சு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு. சில நேரத்தில் என் மனைவி நான் கடைக்கு இருந்து உள்ள நுழையும் போது சவுண்ட் விடுறது என் காதில் கேட்கும். என்னம்மா ஒன்றும் இல்லை, அது ஏன் அந்த சாமானெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அப்படி யாருக்கா தூக்கி கொடுக்கலாம்ல? தூக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் பாஸ்ட் இப்படிலாம் உலக ஆசை பிடிச்சி சாமானை வாங்கி வச்சிருக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் வாங்கலை, எங்கள் வீட்டிலேருந்து தள்ளுன்னு தள்ளுவாங்க. வேற வழி இல்லாமல் நாங்கள் வைக்கோம், எங்காவது போட்டு அங்கே இங்கே சொருகி வைப்போம். அதுதான் சாமானம். நான் காசு போட்டுலாம் சாமானை வாங்குறது இல்லை. அது நல்லா புரிஞ்சுங்க. நான் உலக ஆசையும் எனக்கு இல்லை. கர்த்தர் வேண்டானாலும் வீட்டுக்குள்ள இந்த சாமானை நான் வருவேன்னு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நன்மையும் கிருபையும் உன்னை பார்க்குறவங்க கண்களிலாம் தயவும் கிருபையும் கிடைக்க செய்வார். அவங்கெல்லாம் நன்மை செய்யும்படி செய்வார். மின்னு வீட்டுக்கு போனால் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன், நீங்க சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு ஏவுதலை கத்த தரும்போது நான் என்ன செய்வது? ஆமா, யூஜின் உள்ளத்துல பீச்சி நாடு ஸ்வீட்டை வாங்கி கொடுன்னு சொல்லும் போது நான் என்ன செய்வது? பிரதர் மார்ட்டின் பிரதர் வீட்டிலையும் ஜெனி அவர்களிடத்திலையும் சப்பாத்திகள் செய்து கொடுக்க வேண்டும், நல்ல முறுக்குகள் வாங்கி கொடுக்க வேண்டும், அதிரசங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர் உள்ளத்துல கத்தரை ஏவும் போது நான் என்ன செய்வது? நான் அதை சாப்பிடதான் செய்ய வேண்டும், வேற வழி இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அந்த பொருட்கள் வரும், அந்த ஆசீர்வாதங்கள் வரும், அந்த கிருபைகள் பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இருந்த ஒரு கோழியும் வேண்டான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டேன். இவன் போய் ஒரு கிளியை வாங்கிட்டு, என்னடா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தியா 3000 ரூபாய் கிளின்னு கேட்டா, அவன் டியூஷன் போற இடத்துல அந்த மேடம் பர்த்டே கிஃப்டா இருக்கட்டும்னு கிளியை கொடுத்து விட்டுட்டாங்கன்னு கிளியை வாங்கிக்கொண்டு. ஏப்பா என்னடா அது நான் வேண்டாங்கிற, இது என்ன செய்து உள்ள வருது? நம்ம வேண்டாங்கிறோம், அது உள்ள வருது, வேண்டாங்கிறோம், நம்ம உள்ள வருது. இவன் கோழின்னா புனிதா பிரதர் தம்பி கோழி கேட்கிறாருன்னு சொல்லி நான் வேண்டாம் பிரதர் அப்படின்னு அவர் வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன். ஃபேண்டசி கோழி வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது உங்களுக்கு? மனிதர் கண்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவை தந்து விட்டா அவங்க நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நேசிக்கிற மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு தயவு பாராட்டுகிற மக்களை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு போத்திபார் கண்களில் தயவு கிடைத்தது, யாக்கோபுக்கு லாபான் கண்களிலே தயவு கிடைத்தது. அவர்களை பார்க்கிற யாவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். நான் பிள்ளைகளுக்கு ஜெபிப்பேன், ஆண்டவரே மனுஷருடைய தயவிலேயும் இயேசு விருத்தி அடைந்தது போல விருத்தி அடையட்டும்னு சொல்லுவேன். மனுஷர் கண்களை தயவு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. நான் கறிக்கடைக்கு போய் கோழி 1 கிலோ 3 கிலோ போட்டு தருவேன். என்னையா 3 கிலோ போற காசு எங்கேயா போறது அப்படின்னா, சார் நீங்க காசா கேட்டேன் எடுத்துட்டு போங்கன்னு தள்ளி கடங்காரனாக்குறியா அப்படின்னு பார்த்தா அவன் என் வாய் எடுக்கிறதுக்கு 4 ஈரலி 4 துண்டு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லெக் பீஸை வெட்டி போட்டு சார் எடுத்துட்டு போங்க சார் பிள்ளைங்க சாப்பிட்டோன்னு அனுப்பிச்சுட்டுவான். ஒரு 1/4 கிலோ கறி எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். மீன் கடைக்கு போனா 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புவாங்க. காய் கடைக்கு போனா அங்க காய் எக்ஸ்ட்ரா போட. என்னடா இவ்வளவு எல்லாருக்கும் கொத்தமல்லி எல்லாம் இவ்வளவு தருவான், எனக்கு போனா இவ்வளவு தருவான். ஒரு ஆள் கேட்கிறேன், அவருக்கு மட்டும் நிறைய ஏங்க அவரு நீங்களும் ஒண்ணுங்களாங்க, அவரெல்லாம் வேற மாதிரிங்க, அது மாதிரிதான் அவருக்கு தரப்படுங்க, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு சொல்றான். என்ன கிருபைன்னா அது தேவன் அருள் கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 6:38 வாசிக்கிறோம். நீங்கள் அளந்து கொடுங்க, நீங்க நன்றாய் அளந்து கொடுங்க, நீங்கள் எந்த அளவினாலும் இருக்கலாம் அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா.
ஒரே கண்டிஷன், நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், அளவு அளக்கப்படும். ஆனா எக்ஸ்ட்ராவாக உங்கள் மடியிலே போடப்படும். என்ன போடப்படும்? எக்ஸ்ட்ராவாக. அதே 1 லிட்டர் தான், எண்ணெய் வாங்க போகும்போது அதே 1 லிட்டர் தான். ஆனா அப்படி மறுபடியும் அப்படி திறந்து அப்படி கொஞ்சம் பிடிச்சி ஒரு 100 எண்ணெய் அப்படி ஊற்றுவாங்க பாருங்க. அந்த காலத்துலலாம் பால்காரர் நிறைய தண்ணி கலக்கிறதுனால அவர் அழகா 1 லிட்டர் ஊற்றிட்டு மறுபடியும் அப்படி கொஞ்சம் பால் ஊற்றினா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அப்படி ஊத்துறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தரது எப்படி தருவது தெரியுமா? அமுக்கி, நல்லா அமுக்கி, குலுக்கி, சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவாங்க. நம்முடைய ஆண்டவர் இவ்வனமாக நமக்கு பதிலளிக்கக்கூடிய ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார், நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். இவ்வனமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காகவே அவர் தரித்திரரானார், நம்மை ஆவிக்குரிய விதத்திலேயும் சரீர பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் தரித்திரராய் நம்பிக்கையோடு கடந்து போங்க, விசுவாசத்தோடு இருங்க. தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம். இந்த அருமையான வேலையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வேத வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுக்கு போதித்தவர் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்கு வியாதிகளிலிருந்து சுகமாக்கும் அற்புதங்கள் எப்படியோ, எங்களை பாவங்களை மன்னித்த அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எப்படியோ, அப்படியே எங்கள் தரித்திரத்தையும் எங்கள் சாபத்தையும் போக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் கேட்டோமோ, அதே ஆசீர்வாதங்களினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிரப்பப்படும்படிக்கு உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தைகள் 100 1000 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். கடன் பாரங்கள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், நஷ்டங்கள் மாறட்டும், பொருளாதாரத்தினால் வருகிற மன உளைச்சல்கள் மாறட்டும், இந்த பெரிதான தேவைகள் முன்பதாக இருக்கிறது என்ன செய்வோம் என்கிற எண்ணங்கள் மாறட்டும். தேவ கிருபையும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் இடத்துல பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ நோக்கத்துக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை பயன்படுத்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும். சாலமோனையும் தாவீதையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் முற்பிதாக்களையும் ஆசீர்வதித்து யோசேப்பை இஸ்ரவேல் மேல் அதிபதியாக்கின தெய்வமே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் ஆசீர்வதித்து மிகப்பெரியவர்களாக, ஈசாக்கு எப்படி மகா பெரியவன் ஆனானோ, தாவீது பூமியில் இருக்கிற பெரியவர்களுக்கு ஒத்த நாமம் கொடுக்கப்பட்டதோ, ஆபிரகாமை எப்படி சீமானாய் மாற்றினரோ, அவனமாக உம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க இந்த காலை வழியில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உண்டாகட்டும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும், வருமானம் இல்லாதவருக்கு வருமானம் உண்டாகட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், வட்டி கடன்கள் நீங்கட்டும், விடுதலை அடையட்டும், மீண்டும் எடுக்க உதவி செய்யும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி கடந்து போக கிருபைதாரும், எதிர்கால நன்மைகளால் கர்த்தர் நிரப்பும். வாக்கு கடங்காத நாங்கள் வேண்டுகிறதுக்கு விரும்புகிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வாக்குத்தத்தங்களின் தெய்வன், வாக்கு கடங்காத நன்மைகளை தருகிற தெய்வம், நன்மையினாலும் கிருபையினாலும் வாயை திருப்தியாக்கி அன்றைய நம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மனதார் இந்த கால வேளையில நம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்தினாலும் ஆவிக்குரிய விதத்திலையும் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறேன். கர்த்தர் அவனமாய் ஆசீர்வதித்து வேலை ஸ்தலங்களில் நல்ல ப்ரமோஷனும் உயர்வும் உண்டாயிருக்கும்படியாய், மகிமை உண்டாயிருக்கும்படியாக, உயர்ந்த குடித்தனக்காரர்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், தலையாய் மாறும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் நம் அனைவரோடும் உலகிற பரிசுத்தவான்களும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமென்.